வணக்கம். பொதுவாக நம்ம மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்குன்னா, சேமிக்கிறது முதலீடு பண்ணுறது எல்லாம் நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்காக தான் சாத்தியம். நம்மளை மாதிரி 5000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு என்ன போய் சேமிக்க முடியும், என்ன முதலீடு பண்ண முடியுன்ற ஒரு மனநிலை இருக்குது சார். சரி, அது சரியா என்னங்கிறது நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். எப்பயுமே இந்த சேமிப்புன்றது பணத்தை சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. நம்ம நாளைக்கு வாழ போகிறோன்னா அதை சம்மந்தப்பட்டது. நான் நாளைக்கு வாழ்வேன், என்னோடய வாழ்க்கை நாளைக்கு இருக்குன்னா எனக்கு சேமிப்பு தேவைப்பட்டது. இப்போ சராசரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறோம், நாளைக்கு வேலை செய்யலைன்னா அவனுக்கு சோஷியல் செக்யூரிட்டி கிடையாது. நாளைக்கு எப்படி வாழறது? அப்போது நம்ம என்ன பார்க்குறோன்னா, சேமிப்பு கண்டிப்பாக குறைந்த செலவில் செய்கிற ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயங்கள். அப்போ நம்ம சொல்லுவாங்க, சார் என்கிட்ட மாதமே சேர்க்கவே முடியாமல் ஒரு பொருள் இருக்குது, என்கிட்ட என்ன பண்ண முடியும், என்னால் சேர்க்கவே முடியாது அப்படின்னா. இப்போது எந்த ஒரு மனிதனாக இருந்தால் கூட வச்சுக்கோங்க, இன்றைக்கி சராசரியாக ஒரு 15லேருந்து 20 ரூபா ஒரு நாளைக்கு சேர்க்கணும்னா முடியும் நம்மளுக்கு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன அட்டை எடுத்துன்னு வருவாங்க. அட்டையில் ஒரு நோட் பண்ணி போயிடுவாங்க. 5 ரூபா 10 ரூபா நோட்டு பண்ணிப்பாங்க. முதல்ல அண்ணாச்சி கடையிலே ஒரு ஷீட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு 5 ரூபா 10 ரூபா 2 ரூபா ஒரு மாதிரி இப்படி. அப்போ நம்ம சேமிப்பு பழக்கம் பார்த்திங்கன்னா தெரிஞ்ச தெரியாமல் தமிழ்நாட்டுக்குள்ளேயோ தமிழ்நாட்டுக்குள்ளேயோ இருந்தேனே இருக்கிற விஷயங்கள். அது என்னன்னா, எவ்வளோ வேணும், நான் முதலீடு பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வேணும், இதுதான் மனிதர்களுக்கு தெரியாமல் போச்சு. அந்த ஒரு கேப்பால் தான் பெரிய வெல்த் கிரியேட் பண்ண முடியல. எல்லாருக்கும் ஆசைகள் இருக்குது, ஆனால் வழிகள் முறைகள் தெரியாதனால பிரச்சனை ஆயிட்டாங்க. சேமிப்புங்கிற பழக்கம் நம்மகிட்ட இருக்கு, ஆனால் அதை எப்படி ப்ராப்பராக பண்ணுறது, எதில் முதலீடு பண்ணுறதுங்கிற ஐடியா இல்லாமல் இருந்துட்டோம். அப்போ நம்ம பார்க்கணும், அப்போ நம்ம முதலீடுனா எப்படி பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி முதலீடுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருந்தது. ஒரு ஆளுக்கு வேணும்னா முதலீடுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் பருப்பு டப்பாவில் வைக்கிறது பணம். கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க 1/2 கிராமோ 1 கிராமோ நகை வாங்குகிற சூழ்நிலையிலேருந்து சில பேருக்கு வெள்ளி அவ்வளோ வாங்குகிற பழக்கம் நம்ம கலாச்சாரத்தில் அவ்வளோ பீப்புள் வெள்ளியில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணதில்லை, ஏழைகள் பண்ணதில்லை. எல்லாருக்குமே நகை எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு MBBS படிக்கணும்னு ஒரு கனவுகள் இருக்குதோ, அந்த மாதிரி கனவு தங்கம் வாங்குறதுலேருந்து மண்ணு பொண்ணுல தான் நம்மளோட விருப்பம் பண்ணியிருந்தான். இப்போ ஒரு ஏழையாக இருக்கவனுக்கு மண்ணு பொண்ணு வாங்குறது பெரிய விஷயங்கள். ஏன்னா மாதம் நான் 50-100 சேர்க்கிறேன், என்னால் பண்ண முடியாது. இதே நீங்கள் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா 100 ரூபாய்க்கு ஒரு சவரன் வாங்கலாம் அப்படி இருந்தது. ஆனால் 100 ரூபாய் நம்மள்ட்ட இருக்காது அன்றைக்கி. ஸோ இப்படி தான் இருக்குது. அப்போது நம்ம இப்போ காலங்கள் மாறுது, எண்ணங்கள் மாறுது, செயல்கள் மாறுது. அப்போது மாறும்போது நம்மளுடைய எண்ணங்களும் மாறிக்கணும். இப்போ நம்மளுக்கு மொபைல் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது. இன்றைக்கி 1 வயசு குழந்தை கூட மொபைல் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சுது. அப்போது அந்த மாதிரி செயல்களில் மாறும்போது முதலீடுகளோட எண்ண கண்ணோட்டமும் நம்ம மாறிச்சுன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஒருத்தன் என்ன முதலீடு பண்ணால் அவனுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சொன்னீங்கன்னா கொஞ்சம் எளிமையாக நம்ம பார்க்கலாம். எப்பயுமே ஒரு முதலீடு பண்ணுறோம், அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க தெரிஞ்சவங்க சீட்டு, பேங்க். ஆமாம், இது எல்லாருக்கும் பரவாயில்ல தெரிஞ்சிருக்கு. சீட்டுக்கும் பேங்க்குக்கும் என்ன இருக்குது? நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு சீட்டு நடத்துறாரு, அவர் பணத்தை எடுத்துன்னு ஓடி போயிடுவார். ஆனால் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பேங்க் கூட திவாலாலான்னு ஒரு கேள்வி கேட்கலாம், ஆனால் சான்சஸ் ரொம்ப கம்மி. ஆனால் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ இந்தியாவில் நாள் ஆரம்பிச்சு ஒரு பேங்க் திவாலா யாருக்கும் பணம் கொடுக்காம போனதில்லை. ஒரு பேங்க் இன்னொரு பேங்கை தேர்க்கணும். அப்போ நம்ம பேங்க்கில் போகிறோம், ஒரு RD போடுறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சது RD, ஏன்னா நம்ம சிட்டு ஏற்கனவே சொன்னதுனால அது தெரியும். மாதம் ஏதோ ஒரு பணம் முதலீடு பண்ணணும். அப்போ நம்ம சராசரியாக இன்றைக்கி ஒரு RDயில் 1 வருஷம் RD போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 6லேருந்து 6.5% வட்டி கிடைக்கிறது பெரிய விஷயம். அது நேஷனலைஸ் பேங்க்கு, சின்ன பெரிய பேங்க் போனால் 5-5.5% கூட வருஷத்துக்கு கொடுக்க மாட்டான். அப்போது நம்மளுக்கு இன்றைக்கி சராசரியாக பணவீக்கம் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதலீடுன்ற பேசும்போதே பணவீக்கத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். பணவீக்கம் புரிஞ்சாதான் நம்ம முதலீடு பற்றி நம்மளால் ஒரு ஐடியா வரும். அப்போ பணவீக்கம் அப்படின்னா என்ன இருக்குது? இப்போ லாஸ்ட் 35 வருஷமாக நம்ம பணவீக்கம் எடுத்து பார்த்தா இந்தியாவில் 6லேருந்து 6.25% இருக்குது. அப்போது நான் பேங்க்கில் போய் ஒரு RD போடுறேன், எனக்கு ஒரு 6% கொடுக்குறான் அப்படின்னா என் பண வீக்கத்தை குறைவாக நான் பணம் சம்பாதிக்கிறேன். அப்போது பணம் வளர்ந்துருக்கோம், ஆனால் அது இந்த பணவீக்கத்தை தாண்டி வளர்ந்துருக்கோன்னா வளர்ந்துருக்காது. அது நமக்கு லாபகரமானதாக இருக்காது, லாபகரமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன கேள்வி கேட்கணும்னா, என்னுடைய முதலீடு வளரணும்னா நான் என்ன பண்ணணும்? அதுனா பேசிக்காக புரிஞ்சுக்கணும். அன்றைக்கி இருக்கிற பணவீக்கத்தோட உங்களோட முதலீடான ரிட்டர்னு அதிகமாக இருக்கணும். ஸோ இது தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு கிளாரிட்டியாக வந்துடும். அப்போ நான் எவ்வளோ சம்பாதிக்கிறது? அடுத்த கொஸ்டின். இப்போ நம்ம இந்தியாவில் சராசரியாக லாஸ்ட் ஒரு 40 வருஷமாக எடுத்து பார்த்தோன்னா, இந்தியாவில் GDP அப்படின்றாங்க, இந்தியாவில் வர்த்தகம் எவ்வளோ பெருக இருக்குது, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்றாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 8% அந்த பேண்டில் இருந்திருக்கு. பணவீக்கம் எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4%லேருந்து இன்றைக்கி 10% வரைக்கும் போயிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1990ல் பார்த்தீங்கன்னா 3-3.5% இருந்தது. அதே 2011-12 பார்த்தீங்கன்னா 10% போயிடுச்சு. ஸோ இப்படி பணவீக்கம் இருக்குது. அப்போ நீங்கள் இந்தியாவோட வர்த்தகமும்
அந்த இன்ஃப்ளேஷனையும் கூட்டினீங்கன்னா எப்பயுமே ஒரு 12% வந்துருக்கு. வந்தது. ஸோ ஜிடிபி ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் கூட்டினா 12%. அப்போ சராசரியாக ஒரு மனிதர்களுக்கு என்ன புரியும்னா, நம்ம முதலீடு அட்லீஸ்ட் 10-12% ஏர்ன் பண்ணிச்சுன்னா விலைவாசியை தாண்டி என் பணம் ஏர்ன் பண்ணோம், அப்போ இது க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ். அப்போ நம்ம சராசரி நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, சிறிய முதலீட்டாக இருக்குன்னா ஒரு 12% ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. அப்போ ஒரு இன்னொரு கேள்வி கேட்பாங்க, இது கேரண்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாமே கேரண்டிக்குள்ளே வர முடியாது. ஏன்னா அந்த மொமெண்டிவ் கேரண்டின்னு போட்டிங்கனாலே அதுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துடும். வெறும் ஆர்டி இது இல்லாமல் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஒரு பொருள் பார்க்கலாம். இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 100 ரூபாய்க்கு ரொம்ப ஏழையாக இருக்கவங்க 100 ரூபாயாச்சும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம், 100க்கு பதிலாக ஒரு 500 ரூபாயாச்சும் பண்ணலாம். 500 ரூபாய்ன்றது ஒரு நாளைக்கு 16-17 ரூபாய் சேர்க்கறது. சராசரி ஒரு மனிதன் 16-17 ரூபாய் கூட சேர்க்கலைன்னா நாளை எப்படி வாழுறது? அப்போ நான் மாதம் ஒரு 16, ஒரு நாளைக்கு 16-17 ரூபாய், மாசமாக ரவுண்டாக எடுத்துக்கலாம் ஒரு 500 ரூபாய். எனக்கு தெரியலன்னா எங்கள் அண்ணாச்சி பக்கம் கடையில் கொடுத்து 16 ரூபாய் கொடுத்து அதுக்கு ஒரு வட்டி போட்டு மாதம் முடிஞ்சவொடனே 500 ரூபாய் கொடுன்னா அவர் கொடுத்துருவார். அந்த ஒரு 30 நாளில் கூட நீங்கள் ஏதாவது 1% 2% சம்பாதிச்சிக்கலாம். இல்லை நான் சேர்த்து வச்சு மாசமா பருப்பு டப்பாரை வச்சுட்டு நான் 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு மாதம் ஒரு 500 ரூபாய் நான் முதலீடு பண்ணுறேன். இதை 3 பேக்கெட்டாக பிரிச்சுக்கலாம். ஒரு 10 வருஷம் முதலீடு, 20 வருஷம் முதலீடு, 30 வருஷம் முதலீடு. இதில் என்னுடைய பணம் எப்படி பெருகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மாதம் நான் ஒரு 500 ரூபாய் சேர்த்து வைக்கிறேன். ஒரு 10 ஆண்டு காலம் நான் சேர்த்து வச்சு 12% எனக்கு ரிட்டர்ன் கிடைச்சதுன்னா 1,15,000 ரூபாய் கிடைக்கும். என்ன இப்போ 1,15,000 பெரிய விஷயமானா 500 ரூபாய் சேர்க்கிறவங்களை கேட்டால் தான் அந்த 1,15,000 எவ்வளோ விஷயம் தெரியும் அவங்களுக்கு. லட்சாதிபதிங்கிற இடத்துக்கு போயிடும், லட்சாதிபதிக்கு போயிடுறாரு. ஸோ இதே வந்து 20 ஆண்டு காலம் நான் சேர்க்கிறேன் இதே பணத்தை, அப்போது அது 4,95,000 ரூபாய் உருவாயிடும். 10 வருஷத்தில் ஒரு பொருள் 1,15,000 ரூபாய் இருக்குது. அதே பொருள் நான் சேர்த்துனே வந்தால் 10 வருஷத்தில் என்னுடைய படம் 2 மடங்கு மேலே வளர்ந்துடும். அடுத்த 10 வருஷத்தில் அப்போ 3வது 10 வருஷத்தில் எப்படி ஆயிருக்கும்? 3 times 4 times வளர்ந்துருக்கும். அப்போது இங்கே 4,96,000 ரூபாய் இருக்குது, அங்கே 17,47,000 ரூபாய் ஆகிடும். அப்போ நம்ம சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறோம் 500 ரூபாய், 30 ஆண்டு காலம் கழிச்சு என்கிட்ட ஒரு 17-18 லட்ச ரூபாய் இருக்குது. கரெக்ட். ஸோ 17-18 லட்சம் பெருசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இன்றைக்கி வந்து சராசரி மனித வருமானம் எடுத்து பார்க்குறாங்க 2,15,000 ரூபாய் தான் இருக்குது. சராசரி அவ்வளோதான். பர் கேபிட்டா இன்கம் நம்ம சொல்கிறோம், அதை 2,189 டாலர் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இப்போ இவர் நினைக்கிறாரு, நான் 500 ரூபாய் சேர்த்து ஒன்றும் பெருசாகாது, நம்மளால் என்ன பண்ண முடியும்? இப்போ இன்னொன்று திங்க் பண்ணுங்கள், நீங்கள் மாதம் 500 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எவ்ரி இயர் ஒரு 50 ரூபாய் கூட சேர்த்து வந்து பண்ண முடியுமா? இந்த வருஷம் 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அடுத்த வருஷம் 550 ரூபாய், 10% இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 10%, 605 ரூபாய். இந்த மாதிரி கூட்டி எடுத்துகிட்டு வந்தா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் 10 ரூபாய் 10% தான் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஆனால் இது எப்படி வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் மாறுமா சுச்சுவேஷன் நம்ம பார்க்கலாம். முதல் கேஸில் நம்ம பார்த்தோம் 1,15,000 ரூபாய். இந்த கேஸில் 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1,68,000 ரூபாய் இருக்கும் பணம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் அதிகப்படுத்தணும்னா அது 53,000 ரூபாய் வருது, பெருசாகிடுச்சு. 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் 4,94,000 ரூபாய் சில்லறை இருந்தது. இதே வந்து இங்கே வந்து 9,94,000 ரூபாய் ஆகிடும். அப்படியே 100%. நான் இப்போ செய்யறது சின்ன வேலை, ஆனால் அவுட்புட் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கு. இதே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 30 வருஷத்தில் அங்கேயே 17,47,000 ரூபாய் வந்துருது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 44,17,000 ரூபாய் எடுது. 17 லட்சம் இருக்குது, 44 லட்சம். அப்போ நான் செய்கிற வேலை சின்ன செயல் தான். கரெக்ட். நான் ஒரு 1/2 கோடிக்கு அதிபதி அப்படின்னு நம்ம ரிட்டையர் ஆகும்போது ஒரு ஏழை சாமானியன் வந்து திங்க் பண்ணன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாதம் ஒரு 500 ரூபாய் ஆரம்பிங்க, கனவுகளோடு ஆரம்பிங்க. கனவுகள் இல்லாத ஆரம்பிச்சுக்கிறதால தான் மனிதர்கள் தோத்தே போயிடுறாங்க. நம்ம அப்துல் கலாம் கூட சொல்லியிருக்காரு, என்ன கனவுகள் காணுங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். அப்போ உங்களோட கனவுகள் என்னன்னா, நான் ஒரு 30 வருஷத்தில் ஒரு 1/2 கோடி சேர்க்கணும், ஒரு 15 வருஷத்தில் 1/4 கோடி சேர்க்கணும். இந்த உணர்வுகள் ஃபர்ஸ்ட் லெவல். அந்த பணம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அது எமோஷனலாக அட்டாச் ஆகிடுங்க. நீங்கள் என்னோட குழந்தைகளோட திருமணத்துக்கோ, என் குழந்தைய நல்லா படிக்க வைக்கிறோம், நான் சேர்த்து வச்சு 15 வருஷம் கழிச்சு நல்ல காலேஜில் என் குழந்தைய அனுப்பணும். என்னால் முடிஞ்சு 5 லட்சம் 10 லட்சம் போடுறேன். நான் மாதம் 500 ரூபாய் சேர்க்கறதுக்கு பதிலாக என் பசங்க மாதம் 50,000 ரூபாய் சேர்த்தா எனக்கு பெரிய விஷயம். இந்த கனவுகளோட நீங்கள் பணத்தை போட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் பணத்தை எடுத்து செலவு பண்ணணும்னு ஆசை வராது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் 1/2 கோடியை சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள்